ஹாய் சோல்ஜர்ஸ், யூனிட் 5ல வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த் எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் எய்டு, இந்த ஃபிசியோதெரப்பி அது ரிகார்டிங்காக இருக்க டாபிக்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். இப்போ யூனிட் 6ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் ஃபிட்னஸ், அதாவது உளவியல் மற்றும் உடற்பயிற்சி. இந்த உளவியல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அத்லெட் வந்து எவ்வளோ பெரிய எலிட் அத்லெட்டாக இருந்தாலும் அவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கேமில் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராக வேணால் இருங்க, என்ன கேமில் வேணால் இருங்க, பட் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கேமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, நான் என்னென்னலாம் இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஓரியன்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும். இதில் என்ன ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் அண்ட் மீனிங் நான் சொல்லியிருந்தேன். எல்லாத்தையுமே என்ன டாப்பிக்காக இருந்தாலும் அதோட டெஃபினேஷன் அண்ட் மீனிங்காக தெரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பெர்சனாலிட்டி அண்ட் ட்ரைட்ஸ், மோட்டார் லேர்னிங் அண்டு மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ், இதை பற்றி படிச்சிருக்கணும். இதை பற்றி படிச்சிருக்கணும். பேசிக் கன்சிடரேஷன் ஆஃப் மோட்டார் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அதில் தான் இது மோட்டார் ஃபிட்னஸ். தென் பாடி பில்ட், மென்டல் ஆஸ்பெக்ட், சென்ஸ் பெர்செப்ஷன், விஷன், கினிஸ்தெட்டிக், டாக்டைல், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, பெர்செப்ஷன், கான்சன்ட்ரேஷன், மென்டல் அபிலிட்டி, எமோஷன், மோட்டிவேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த டாபிக் எல்லாமே என்ன மீனிங் அப்படின்றது ஒரு ஓவரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதுல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டாபிக் ஒவ்வொன்றும் நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படி வந்து அது அஃபெக்ட் ஆகுது, எப்படி வந்து நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணி வெளில வரோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது போக நீங்கள் லேர்னிங் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது அந்த ஃபிட்னஸில், அதாவது லேர்னிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் லேர்னிங், கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், அது உங்களுக்கு தெரியும். தியரிஸ் ஆஃப் பிளே, ஐடியோ மோட்டார் ட்ரைனிங், ஆட்டோஜெனிக் ட்ரைனிங் அண்ட் சைக்கோடோனிக் ட்ரைனிங். இந்த டாபிக் தான் ஓரளவுக்கு சைக்காலஜி அண்ட் ஃபிட்னஸில் வந்து இல்லை. பட் இருந்தாலும் இதில் இருக்க ஒரு சிலது வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு வரிசையை சொல்லியிருந்தாலும் அந்த இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டாபிக் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அப்கமிங் நம்ம அடுத்து ஒவ்வொன்று பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் யூஜிடிஆர்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.